ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லாக பொட்டிக் ஃபினிஷில் ரெடி பண்ணக்கூடிய சமோசா மாடல் ஸ்லீவ் டிசைன் தான் எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா. இது வந்து 3/4க்கான ஸ்லீவ். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக எந்த இடத்துல பிசுறு இல்லாத மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு வந்து நான் எப்பயும் போல் லைனிங் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பார்டர் அண்ட் மெயின் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சமோசா மாடல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 2.5க்கு 2.5 அந்த அளவில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 பீஸ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க 3/4 ஸ்லீவ்க்கு. ஓகேங்களா? இப்போது ஸ்லீவோட ஹைட் பார்த்துடலாமா. லைனிங் பீஸ் தான் வெட்டியிருக்கேன். ஸ்லீவோட ஹைட் வந்து 12 இன்ச்சு அண்ட் சுற்றளவு இருக்குது பாருங்கள். மேல் உள்ள அகலம் வந்து ஒரு 10 இன்ச்சு ப்ளஸ் கீழே நான் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். லென்த் வந்து 12 இன்ச்சு. கீழே இருக்கிற ஆம் எப்படி சொல்கிறது 3/4 ஸ்லீவில் பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். எனக்கு தான் இது ஸ்டிச் பண்ணுறேன், அதனால் என்னோடய அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அளவு உங்களுக்கும் வந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி வந்து மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லென்த் நம்ம 12 இன்ச் பார்த்தோமா. இப்போ மேலே உள்ள சுற்றளவு, அதாவது இந்த மேலே சுற்றளவு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு வருது எனக்கு. சரிங்களா? கீழே உள்ள சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு. இந்த அளவில் தான் நான் வந்து வெட்டியிருக்கேன் லைனிங் பீஸை. அண்ட் மார்ஜின் 1 இன்ச் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ மெயின் பீஸ் வந்து நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் பீஸை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா லைனிங் பீஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங் பீஸ் வச்சுட்டு கீழே வந்து நம்ம பார்டருக்கான இடத்த விட்டுட்டு, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைனிங் பீஸ் ஒரு 12 இன்ச் இருக்குது, அதில் பார்டர் வந்து 3 இன்ச் இருக்குன்னா மிச்சம் 12ல் 3 கழிச்சிட்டு போக மிச்சம் இருக்கக்கூடிய லென்த்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் மிச்சம் இருக்கக்கூடிய லென்த்தோட ப்ளஸ் 1 இன்ச் மார்ஜினோட சேர்த்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அகலமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் பீஸோட அகலத்துலேருந்து ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் வரைக்கும், இல்லை 1.5 இன்ச்சு போதும், அதுவே தாராளம் தான். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதில் ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, அதோட மேலேயும் கீழேயும் சென்டர் நாச் கரெக்டாக சென்டர் நாச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த 2 சென்டரையும் நம்ம ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துடலாம். லைன் போட்டு பண்ணும்போது ஒன்று ஈஸியாக இருக்கும். நம்ம சென்ட்ரல் லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஒரு இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதில் மார்க் பண்ணலை, மறந்துட்டேன் மார்க் பண்ணுறதுக்கு. பட் அந்த சென்டரில் கொடுக்க லைன்லேருந்து இந்த சைடு 1 இன்ச்சும் இந்த சைடு 1 இன்ச்சும் அந்த அளவில் வந்து மார்க் பண்ணி அதையும் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துருக்கோங்க. நம்மளோட போன ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி 2 சைடு ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2.5க்கு 2.5 அந்த பீஸை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஆம் அடிச்சுட்டு திரும்ப ஒரு ஹாஃப் ஆம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட இந்த நுனி பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம லைன் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த லைனுக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் மேலேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பீசஸ் வந்து வச்சுட்டே வாங்க. ஏன்னா மேலே வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயினிங்கில் போயிடும் ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் இறக்கி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி இந்த டிசைனும் ஸ்லீவ் ஜாயினிங்கோட போயிடும். இப்போது நான் வச்ச பிறகு அந்த பீஸில் வந்து 1 இன்ச் அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் போட்டிருக்கீங்களா, அதுக்கு இந்த சைடு ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சுக்கு மேலே அந்த சென்டர் பீஸ் இருக்குல்ல, அந்த சென்டர் லைன் கிட்ட இந்த ட்ரையாங்கிள் மாடலை வந்து வச்சுட்டு அந்த 1 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு லைன் போட்டோம்ல, அதுக்கு மேலேயே தையல் போட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு இன்ச்சாக வந்து அந்த பீஸில் மார்க் பண்ணி நீங்கள் தையல் போட்டுட்டு வரலாம். பட் இதை விட நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா நான் மார்க் பண்ணி பண்ணலாம், பிகாஸ் எனக்கு கண் அளவுலேயே கரெக்டாக இருக்கும். அண்ட் வசதி இதில் வந்து ஃபுல்லாக லைனாக போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த லைன்லேயே ஸ்டிச் வந்துடுது எனக்கு. ஸோ நான் ஒவ்வொரு வாட்டி மார்க் பண்ணி பண்ண தேவைப்படல. பட் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வரிசையாக அதே மாதிரி ஒரு பீஸ் வச்சுட்டு இன்னொரு பீஸை அதுக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து போடுங்க. அதே மாதிரி இந்த சமோசா மாடல் இருக்குல்ல, அதோட நுனி பகுதிக்கும் இன்னொரு பீஸோட நுனி பகுதிக்கும் நடுவில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மார்க் பண்ணி மெஷர் பண்ணி நீங்கள் ஒரு டிசைனை வந்து ரெடி பண்ணும்போது அது எந்த விதத்துலேயும் வந்து மேலே கீழே இல்லை கோணமானலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து
வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது இல்லை டிசைன் வைக்கும்போது மார்க்கிங் அண்ட் மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பண்ணிவிட்டேன், ஐ மீன் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போது நான் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு பீஸுக்கு மேலே ஒரு பீஸை வச்சு நான் அது மேலே தையல் போட்டிருக்கேன். அது மாதிரி இந்த 2 நுனி பகுதிக்கும் நடுவில் 1.5 இன்ச் அளவுக்கு கேப் வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த 1.5 இன்ச் அளவில் கேப் வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த டிசைன் நிறைய தடவை பண்ணனால எனக்கு ஒரு தடவை மெஷர் பண்ணணும் அவசியம் இல்லை. கண் அளவுலேயே நான் கரெக்டாக பண்ணிவிட்டேன். நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணியே பண்ணுங்கள். அது போக நம்ம சைடில் தைச்சிருக்கோம் பாருங்கள், தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையலை ஒட்டி கட் பண்ணாமல் எக்ஸஸாக இருக்கிற பிசுறு எல்லாத்தையும் கொஞ்சம் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த தையல்லேருந்து தள்ளி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இல்லாட்டி மெயின் பீஸில் சிசர் பட்டுருச்சு அப்படின்னா, இல்லை ஏதோ கட்டு விழுந்துச்சுன்னா அப்புறம் டிசைன் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இது ரொம்ப கவனம். இதுக்கப்புறம் சைடில் இருக்கிற மெயின் பீஸை எடுத்து அப்படியே கொஞ்சமாக இந்த பிசுரை மறைக்கிற மாதிரியும், ப்ளஸ் அந்த சமோசா மாடல் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பு, அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோம்ல, அந்த தையலை மறைக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வச்சு நுனியில் ஒரு தையல் போட்டுவாங்க. ஒரு 1/4 இன்ச்சு தான் தேவைப்படும் அதுக்கு. இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறனால தான் நான் வந்து சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுக்க சொன்னேன், மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங் பீஸை விட. அது இதுக்காக தான். இப்போ அந்த நுனியெல்லாம் அந்த பிசுரெல்லாம் மறைச்ச மாதிரி அந்த ஸ்டிச், அந்த ட்ரையாங்கிள் மேலே ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம், அந்த ஸ்டிச்சும் மறைச்ச மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் பீஸை வந்து அப்படியே வச்சு நான் நுனியில் ஒரு தையல் போட்டு வரேன். நுனியில் தையல் போட்ட பிறகு அதை ஒட்டி ஒரு பாயிண்ட் அளவில் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இல்லை இதே டிசைனை வந்து நீங்கள் ஏதாச்சும் லேஸ் வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி பண்ணாமல் அந்த பிசுறு இருக்க பகுதி மேலே அப்படியே லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபேப்ரிக் அதிகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு. இல்லைனாலும் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் போல் வரலாம். இது வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது. எந்த இடத்துல பிசுறு இல்லை, ஃப்ரண்ட்டில் எந்த ஸ்டிச்சஸும் தெரியலை. அண்ட் பேக் சைடும் நான் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஃபஸ்ட்டு இன்னொரு சைடு நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம், அதுக்கப்புறம் நான் பேக் சைடு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ நீட்டாக ஃபினிஷாக வந்திருக்கு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் பேக் சைடு பாருங்கள், எந்த விதமான பிசுறும் இல்லை. அண்ட் இந்த மாதிரி இதில் வந்து குத்தவும் குடையவும் எதுவும் பண்ணாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பார்ட்ரு வந்து நம்ம மேலே ஒரு சென்டர் நாச் கொடுத்தோம், கீழ் பகுதியில் ஒரு சென்டர் நாச் கொடுத்தோம்ல, அந்த சென்டர் நாச்லேருந்து அதான் ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்டரையும் 2ஆக மடக்கி அதோட சென்டரும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பார்டரோட சென்டரையும் மெயின் பீஸில் நம்ம சென்டர் போட்டு வச்சுருக்கோம்ல, சென்டரில் ஒரு சின்னதாக கட் போட்டு வச்சுருக்கோம்ல, அது 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து பிசுறு வந்து நிறைய கிளம்பும். அதனால் ஒரு 1/2 இன்ச் அளவில் இப்போது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். 1/4 இன்ச்லலாம் கஞ்சித்தனம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ரெடி பண்ண பிறகு இது என்ன ஆகும்னா, பிசுறு வந்து நிறைய கிளம்பிட்டே வந்துடும், அப்புறம் தையல் வந்து பிரிஞ்சிடும். இதனால தான் நான் சொல்கிறேன், 1/2 இன்ச்சில் வந்து நீங்கள் தாராளமாக தையல் போடுங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக 1/2 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, பார்டரை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்டரை பார்த்த மாதிரி பிசுறு பகுதி கீழே அடியில் இருக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே பார்டர் இருக்கணும், அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுவாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பிசுறு பகுதி வந்து மேலே கீழே தூக்கிக்காது, அப்படியே பார்டரோடு சேர்த்து அதுவும் அப்படியே பதிஞ்சு உட்காந்துரும். இதுக்காக தான் வந்து நான் சொன்னேன். இதுக்கு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போடணும். அதை வந்து மெயின் பீஸுக்கும் பார்டருக்கும் நடுவில் ஒரு லைன் மாதிரி வரும், இன்விசிபிளாக தான் வரும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு தையல் போட்டிருந்தீங்கன்னா அழகாக வந்து அது பதிஞ்சு உட்காந்துரும் கீழே உள்ள பிசுறு பகுதி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்கேஸ் வந்து மணி கோர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இதுலேயே வந்து நீங்கள் மணி கோர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைனிங் ஜாயின் பண்ணலாம். அது வந்து இன்னும் நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். பட் நான் என்ன பண்ணேன்னா, அதில் ஃபைனலாக தான் நான் வந்து மணி கோர்க்க போகிறேன். இப்போ நான் கோர்க்கலை. இப்போது நம்ம பார்டரோட சென்டரையும் மெயின் ஃபேப்ரிக்கு சென்டரையும், லைனிங் பீஸோட சென்டரையும் அந்த மெயின் பீஸோட சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு அளவெல்லாம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க, மேல் கீழ் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டால் போதும். எதுக்கு 1/4 இன்ச்சுனா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் பீஸில் கரை பகுதி தான் இருக்குது. ஸோ வந்து அங்கேருந்து பிசுறு கிளம்பாது. அதே மாதிரி பார்டர்லேயும் பார்த்திங்கன்னா கரை பகுதி தான் இருக்குது, கீழ்ப்பகுதி. ஸோ அங்கேருந்து பிசுறு கிளம்பாது. அதனால் இங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு தையல் போடணும்னு அவசியப்படாது. வேறு நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டாலே போதும், அதுவே நல்லா இது பதிஞ்சு உட்காந்துரும். இப்போ வந்து நான் 1/4 இன்ச்சில் தான் நான் தையல் போடுறேன், ஏன்னா எனக்கு அவ்வளோக்கா தேவைப்படாதுங்கிறனால.
1/4 இன்ச்சில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பிசுறு பகுதி தையல் போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் பிசுறு பகுதிக்கு மேலே லைனிங் இருக்கணும். லைனிங்க்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் தையல் போடுங்க. இதில் வந்து நீங்கள் லைனிங்க்கு மேலே தையல் போடலாம். அது வந்து உள்ளே போயிடும், அதனால் வெளியில் அசிங்கமாக தெரியாது. ஸோ அதனால் லைனிங்க்கு மேலே ஒரு 1/4 சும்மா பாயிண்ட் அளவில் 1/4 இன்ச்சில் தையல் போடுங்க. இது எதுக்காக நம்ம தையல் போடுறோம்னா அந்த பிசுறு பகுதி வந்து லைனிங்கோட பதிஞ்சு உட்காந்துரும். அண்டு நம்ம அது வந்து வெளியில் தூக்கிட்டோ இல்லை சுருண்டுக்கவோ அந்த மாதிரி பண்ணாது. அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். இப்போ 1/4 இன்ச்சில் நம்ம வந்து தையல் போட்ட பிறகு இந்த லைனிங் பீஸ் அப்படியே பின்னாடி திருப்பினுங்க. பின்னாடி திருப்பினா அழகாக பதிஞ்சு உட்காந்துரும். இதில் அயன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதிலே வந்து நீட்டாக உள்ளே உட்காந்துரும். இதுக்கு மேலே வேணால் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கோங்க. அது நம்ம ஃபைனலாக போடுவோம். இப்போ என்ன பண்ணேன்னா இப்போ பின்னாடி திருப்பின பிறகு சுற்றிலும் நான் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து லைனிங்கில் குடஞ்சி வெட்டலை. ஃபைனலாக தான் நம்ம 2 ஸ்லீவ் ரெடி பண்ண பிறகு தான் நான் லைனிங்கில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு குடஞ்சி வெட்டுவேன். இன்கேஸ் நான் ஃபஸ்ட்டே வெட்டிட்டேன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம லைனிங்கை எப்படி வைக்கணும், இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எந்த மாதிரியாக நம்ம வைக்கணும்னு சொல்லி. இல்லை இன்கேஸ் நான் நிறைய தடவை இந்த தப்பு பண்ணியிருக்கேன். திருப்பி லைனிங்கை வந்து மாற்றி வச்சுட்டு திரும்ப உட்காந்து பிரிச்சுட்டு திரும்ப உட்காந்து தைச்சிட்ருப்பேன். அதனால தான் எப்போயுமே வந்து பேக் சைடு வெட்டினதோடு வச்சுட்டு டிசைன் வேலையில் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நான் என்ன பண்ணுவேன்னா லைனிங் பீஸில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு குடஞ்சி வெட்டுவேன். அப்படி பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இப்போ வந்து தையல் போட்ட பிறகு எக்ஸஸ் இருக்கிற எல்லா பீஸையும் சுற்றிலும் நான் வந்து தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கீழே நம்ம அமுக்கு தையல் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த அமுக்கு தையல் வந்து இப்போ நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவோட சென்டர் நாச்சையும் ஒரு வாட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்கள் கீழே வந்து அமுக்கு தையல் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அது கொடுக்கும்போது இன்னும் ஸ்டிஃபாக நிற்கும். இல்லை ஏதாச்சும் லேசஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேசஸ் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். ஆரி ஒர்க் லேஸ் மாதிரிலாம் கிடைக்கிதுல்ல, ஸோ அந்த மாதிரி லேஸ் கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். சும்மா கீழே மட்டும் அது அந்த பாசியெல்லாம் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி கீழே மட்டும் அட்டாச் பண்ணலாம். இப்போ பார்க்கும்போதே பாருங்கள் ஓரளவுக்கு எவ்வளோ நீட்டாக அந்த ஃபினிஷிங்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷிங்காக ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மளுக்கும் அந்த இடத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். இதில் வந்து ஃபைனல் டச்சாக வந்து அந்த சென்டரில் மணி கோர்க்கிறது மட்டும்தான். இதில் என்ன மாதிரியான மணி கோர்க்கணுன்னா அது உங்களோட டிசைனோட சைஸை பொறுத்து. நான் வந்து ஒரு 4mm பீட் தான் வந்து இதில் கோர்க்குறேன். நீங்கள் இதை விட பெருசாகவும் கோர்க்கலாம், இல்லை இதை விட சின்ன பீடாகவும் கொடுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். பட் நான் வந்து 4mm பீடு வந்து கோர்க்கும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஓகே நான் இதே கோர்க்கலான்னு சைடில் வந்து ஊசி நூல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி கோர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அடிப்பகுதியிலேருந்து ஊசியை வந்து அந்த கார்னரில் அந்த ரெடி பண்ணிக்கோம்ல ட்ரையாங்கிள் மாடல், அதோட நுனி பகுதியில் ஊசியை உள்ள அடி சைட்லேருந்து விட்டு எடுத்துகிட்டு திரும்ப அதில் ஒரு பீட் கொடுத்துருங்க. திரும்ப அதை எப்படி உள்ள ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிளோட பீஸோட நுனியில் வந்து ஊசியை திரும்ப உள்ளே விட்டுட்டு கீழ்ப்பகுதியிலேருந்து வந்து நீங்கள் விட்டு எடுத்துகிட்டு அங்கே ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து இது வந்து அப்படியே நடுவில் வந்துடும் உங்களுக்கு. இல்லை எனக்கு மணி கோர்க்க வேணாம் அப்படின்னா சும்மா அந்த 2 ட்ரையாங்கிள் பீஸ்லேயும் நூலை வந்து சும்மா கோர்த்துட்டு கீழே பின்பகுதியில் ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இல்லை நாட் போடும்போது என்ன ஆகும்னா லைனிங் பீஸில் வந்து தெரியும். நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, உங்களுக்கு இந்த நாட் போடுற அந்த நூல் கூட பின்னாடி தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் நம்ம ரெடி பண்ணோம்னா பார்டரில் அட்டாச் பண்ணி அப்போவே வந்து நீங்கள் மணியெல்லாம் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு நீங்கள் அடித்து திருப்பி தையல் போட்டுக்கலாம். அப்படி பண்ணும்போது நூல் வந்து உள் சைடாக போயிடும். அண்ட் அது நிறைய வாட்டி யூஸ் பண்ணாலும் அந்த நூல் வந்து பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நான் வந்து ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் போனேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நீட்டாக வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் சொன்ன அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியான முறையில் ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு சமோசா மாடல் ஸ்லீவ் டிசைனை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.